மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் நம்ம வீட்டு பக்கத்தில் ரோட்டில் போகும்போது ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டில் கொலையாக சவு சவு காய்ச்சி கிடக்குங்க. அது எப்படி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது உங்களுக்கு இலையோட இலையாக இருக்கிறதுனால சுத்தமாக தெரியாது. இங்கே பாருங்கள், எப்படி நம்ம ஊரில் ரெட்டலைக்கு சண்டை போடுற மாதிரி இங்கே ரெட்டை கொலையாக இருக்கா. காய்னா காய், செம காய்ங்க. அந்த வீட்டு ஓனர்கிட்ட நான் உங்களோட தோட்டத்தை ஒரு வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வீடியோ என்ன வீடியோ, மொத்த காயும் கூட பறிச்சுட்டு போ அப்படின்னாங்க. அவ்வளோ இலவசமாக கிடக்கு, வாருங்கள், உங்களுக்கும் சவு இலவசமாக வாங்கி தர்றேன். நம்ம ஊராக இருந்ததுன்னா இதுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ சவும் இதுக்குள்ளே விலைக்கு போயிருக்கும். பார்த்தீங்கள்ல, கொத்தாக கிடக்கும் சவு கனடாவில். பார்த்தீங்கள்ல மக்களே, இது இங்கே மட்டும் இல்லை, நான் ரோட்டோரமாக போகும்போது நான் எல்லாரோட வீட்லேயும் பார்த்துருக்குறேன். அதோட ரோஸ் பூ பாருங்கள், அதோட நிழலில் வளர்ந்துருக்க ரோஸ் பூவையும் பார்த்துட்டிங்கள்ல. இங்கே வாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லா இலைக்கு உள்ளேயும் இங்கே பாருங்கள், இலைக்கு நடுவில் பாருங்கள், காயை பாருங்கள். பார்த்துட்டிங்களா, பிஞ்சு பூவு பெரிய காயெல்லாம் உள்ளே கிடக்குங்க. ஃபுல் தோட்டத்தையும் அவர் எடுக்க சொன்னார், எடுங்க அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், பிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சவுச்சோட பிஞ்சு. ஓகேவா, சவுச்சோட பூவு மொட்டு இதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சவுச்சோவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் சொன்னார், நிறைய எடுங்க, பறிச்சுட்டு போங்கன்னாரு. இங்கே பாருங்கள், சூப்பராக மக்களே, செமையாக இருக்கா. சவு பறிக்க வாருங்கள், இலவசம் மக்களே, முற்றிலும் இலவசம், அனைத்தும் உங்களுக்காக மட்டுமே மக்களே. கனடாவில் பாம்பெல்லாம் கிடையாது, இருக்குது, இருந்தாலும் அது கார்டர் ஸ்னேக்கும்பாங்க. அது கார்டனில் இருக்க நம்ம ஊரில் உள்ள பூச்சி மாதிரி சும்மா பிடிச்சி தூர போடலாம், கைட்டு பிடிச்சி தூர போடுவாங்க ப்ளூபெரி பறிக்கும்போது. ஸோ அதனால் பயந்தெல்லாம் பறிக்க வேண்டாம், நீங்கள் பயப்படாமலே எல்லாத்தையும் பறிக்கலாம், இலவசம். சவு வேணும்னா கனடாவுக்கு வாங்க, உங்களுக்காக தான் இலவசம். கீழே ரோஸை பாருங்கள், கொத்தாக காய்ச்சி பூத்து கிடக்கு பாருங்கள். தலையில் இடிச்சிட்டுங்க இந்த சவு. உங்களுக்காக இன்னொன்று கட்டுற பாருங்க மக்களே. இதை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. நம்ம இவ்வளோ சவு வீட்டில் சாப்பிட போகிறதில்ல, ஒரு சின்ன காயை தான் போட்டு குழம்பு வைப்பாங்க. ஆனால் இப்படி கொத்தாக காய்ச்சதுன்னா இது என்னது, இது செடியா இல்லை வேற என்னவுமான்னு தெரில. அவ்வளவும் ரோட்டு மேலேங்க, ரோட்டு ஓரத்தில் யாருனாலும் பாருங்க, இலவசம். அவங்க என்னங்க பண்ணுவாங்க அந்த வீட்டுக்காரங்க இவ்வளோ காயை?